உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய சிந்தனையால், அவருடைய அற்புதமான பாடல்களால் நமக்கான வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தினந்தோறும் அவரோடு பயணிக்கும் போது இதோ தெரியுது நம்மளோட பாதை, இதோ தெரியுது, இதோ இருக்கு என்னோட வெளிச்சம் அப்படிங்கிற உணர்வு தான் மேலோங்கி நிற்கிறது. உங்களுக்கெல்லாம் அந்த தண்டோரா போடுறது தெரியுமா? பழங்காலத்தில் மன்னர்கள் காலத்தில், அரசர்கள் காலத்துலலாம் ஊருக்கு ஏதாவது பொது அறிவிப்பு கொடுக்கணுன்னா தண்டோரா போட்டுட்டு வருவாங்க. அதாவது பெரிய முரசறைந்து கொண்டு அந்த அரசனின் பணியாட்கள், அரசனின் சேவகர்கள் உரக்க குரல் எழுப்பி இதனால் சகலமானவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு அறிவிச்சுட்டே வருவாங்க. அது அப்புறம் காலப்போக்கில் இப்போ என்ன ஆகுதுன்னா பொது அறிவிப்பு அப்படின்னு நம்ம எல்லா ஊடகங்கள்லையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படியான ஒரு அறிவிப்பை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்பதனால், இந்த அறிவிப்பை பின்பற்றுவதனால் 6 விதமான பயன்கள் விளையும் அப்படின்னு வேற அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தண்டோரா போடுகின்ற ஒரு பாடலாக, ஒரு அறிவிப்பை சொல்லுகின்ற ஒரு பாடலாக 19ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் வள்ளல் பெருமானோட இந்த பாடல். 6 விதமான நன்மைகள் இதை செய்தால் கிடைக்கும்னு வேற சொல்கிறாரு. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும்ல. இதை கொடுத்தா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். அப்போது இதை பின்பற்றினால் உனக்கு இந்த 6 விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் ஆணித்தரமான உத்தரவாதத்தை கொடுக்கிறார். சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இல்லை இதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருட்சோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மை உறும், நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. எவ்வளோ அழகான ஒரு பாடல்ல. சத்தியவான் வார்த்தை இது சொல்லுகின்றேன் நான் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சத்தியமான வார்த்தை அப்படின்னா இதில் ஒரு சிறிது கூட கலப்படம் இல்லை, கலப்படமே இல்லாத முற்ற முழுக்க நேர்மையான அனுபவம் வாய்ந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எதை சொல்கிறார்? சத்தியமான வார்த்தை, சத்தியவான் வார்த்தைன்னு சொல்கிறார். சத்தியமான வார்த்தைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சத்தியவான் வார்த்தை எதுங்கிறத அவரே சொல்கிறார் பாருங்க. சந்தேகம் இல்லை இதனில் சந்தோடம் உருவாய். இந்த பாடல் 6ஆம் திருமுறையில் சத்திய அறிவிப்பு அப்படின்ற பகுதியில் இருக்குது. 5817வது பாடலாக இருக்குது. இதில் சந்தேகமே வேண்டாம், உனக்கு சந்தோடம் உருவாய் அப்படிங்கிறாரு. உனக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட முன்ன பின்ன இப்படி இருக்குமா இருக்காதா, நிச்சயமாக இவர் சொல்கிறத நம்பலாமா, கொஞ்சம் நம்பிட்டு கொஞ்சம் நம்பாமல் இருக்கலாமா அப்படின்னு நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டுவதை போல் பல சந்தேகங்களை அவரும் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் சந்தேகம் வேண்டாம், சந்தோடம் பெறுவாய் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறதா சந்தோடம் அப்படின்னு செந்தமிழில் சொல்கிறார். உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எதனால் சந்தோஷம் கிடைக்குமா? இத்தினமே அருட்சோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உரு தினங்கள். இந்த தினம் அருட்சோதி வருகின்ற தினம் அப்படிங்கிறார். அருட்சோதி எங்கே? மேலே வானத்தில் வருமா, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து காரில் கிளம்பி வருமா, இல்லை ட்ராவலர் பஸ்ஸில் ஏறி வருமா? அப்படியெல்லாம் எதுவும் வராதுங்க. அருட்சோதி நம் மனசுக்குள் உதிக்க வேண்டியது. அதை உதிக்க வைக்கின்ற சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. இதற்காக வள்ளல் பெருமான் எத்தனை விதமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அருட்சோதி என்கின்ற அந்த வெளிச்சம் அது எப்போது உதிக்கும் என்றால், அன்பை நம் மனசுக்குள் நிறைத்து கொள்ளும் போது மட்டும்தான் உதிக்கும் என்றால், அந்த அன்பு உதிக்கின்ற நாளாக இன்றைய தினம் அமையட்டும். அப்படி இன்றைய தினத்தை போல் எல்லா நாளும் உனக்கு சந்தோஷம் பெருகும் என்று சொல்கிறார். இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும். அந்த அன்பை நாம் கொண்டு விட்டால் இனி வரும் தினங்கள் எல்லாம் சந்தோஷ தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் அப்படிங்கிறார். சுத்த சன்மார்க்கம்ங்கிறதா நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற புதிய தத்துவம். அந்த
நம்முடைய சித்தர்கள் சொல்லுகின்ற தத்துவங்களிலிருந்து அடுத்த கட்ட நகர்வாக சுத்த சன்மார்க்கம் என்பதற்கு நம்முடைய வள்ளல் பெருமான் நம்மை அழைத்து செல்கிறார். இயற்கையை தெய்வமாக உணரலாம், மனிதர்களை தெய்வமாக உணரலாம், ஆனால் சிலைகளையும் உருவ வழிபாடுகளையும் கூட நாம் தெய்வமாக உணரலாம். ஆனால் மற்ற மதங்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி எந்த விதமான மதச்சடங்கும் எனக்கு தேவையில்லை, எந்த விதமான இறை நம்பிக்கையும் எனக்கு தேவையில்லை. முற்ற முழுக்க மனிதர்களை, உயிரினங்களை நம்புவது மட்டுமே என்னுடைய இறை வழிபாடு என்று வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம். எனக்கென்று மதம் தேவையில்லை, எனக்கென்று சமயம் தேவையில்லை, எனக்கென்று சடங்குகள் தேவையில்லை, ஆசாரங்கள் தேவையில்லை, வழிபாடுகள் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை. இப்படி முற்ற முழுக்க விலக்கி நிற்பதுதான் சுத்த சன்மார்க்கம். அந்த நிலை உனக்கு வந்து சேரும் என்று சொல்கிறார். எல்லா உலகம் தூய்மை உறும். எல்லாம் சுத்த சன்மார்க்கம் ஆயாச்சுன்னா தூய்மை உறும் தானே எல்லா உலகம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சமய ஆச்சார சடங்குகள், அந்த வழிபாட்டு முறைகள், அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டோன்னா எல்லா உலகம் தூய்மை உறும். அப்போது உலக தூய்மை உறும்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற மக்களோட மனசு தூய்மை உறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எல்லா மக்களும் அன்பை மட்டுமே நெறியாக வைத்திருந்தால், எல்லா மக்களும் அன்பை மட்டுமே கொள்கையாக வைத்திருந்தால் அடையாளங்களை விட்டு விலகி நிற்போம் இல்லையா? அப்படித்தான் அந்த சிட்டுக்குருவியை போல் அடையாளங்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பதை சொல்லி எல்லா உலகம் தூய்மை உறும் அப்படிங்கிறாரு. என்ன அழகான ஒரு சிந்தனை இல்லை? உலகம் முழுக்க வெண்மை நிறமுள்ள புறாக்கள் மட்டுமே சிறகடித்து பறந்து கொண்டிருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். வல்லூர்களும் சேர்ந்து இருக்கின்றன என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த உண்மை. அந்த வல்லூர்கள் இல்லாமல் வெண்மை புறாக்கள் மட்டுமே, சமாதான புறாக்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் இந்த வார்த்தையில் சொல்லுகின்ற உண்மையின் அடர்த்தி. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. நீ உரைத்த சொல்ல அனைத்தும் பலிக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல போறதில்லை, செய்ய போறதில்லை, சிந்திக்க போறதில்லை. ஒருவரை ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னா தானே அங்கே சூழ்ச்சிகள் வரும், சூட்சுமங்கள் வரும். இவரை எப்படி கவிழ்க்க போகிறோம், இவரை விட நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்லாம் தோணும். அப்படி எதுவுமே இல்லை. எல்லாரும் சமம் என்று ஆன பின்பு இவரை நான் எதற்கு ஜெயிக்க வேண்டும்? அவரளவில் அவர் இருப்பார், என்னளவில் நான் இருப்பேன். அந்த ஒரு தெளிவு வந்துடும்ல மனசில். அப்போது எல்லா ஊரும் தூய்மையுறும், நாம் சொல்லுகின்ற சொல் பலிக்கும். ஏன்னா உண்மையை தவிர நம்ம வேற எதையும் சொல்ல போகிறதில்ல. பொய்யை கலந்து, கசடை கலந்து, கருப்பை கலந்து, கரியை கலந்து சொன்னால்தான் 99% இதெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு சதவீதம் ஒரு அன்பை கலந்து சொல்லும்போது அது 100% பலிக்காமல் போகும். ஆனால் 100% அன்பை மட்டுமே நாம் கலந்து சொல்லும்போது அந்த சொல் பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். இதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். செத்தவர்கள்னா அப்போ உடனே எல்லாரையும் நம்ம முன்னோர்களையெல்லாம் முழிக்க வச்சிருவாரா? முன்னோர்கள்லாம் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படி இல்லை. நம் மனசுக்குள் நம்முடைய கருணை என்கின்ற உணர்வு செத்து போயிருக்கிறது, நம் மனசுக்குள் இரக்கம் என்கின்ற உணர்வு செத்து போயிருக்கிறது. அதை நாம் மீட்டெடுக்கிறோம், அதற்கு நாம் உயிர் கொடுக்கிறோம் என்றால் நாம் எழுந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஹைலைட் ஆஃப் திஸ் போயம் அப்படின்னா திருவருட்செங்கோல். செங்கோல் என்பது அதனுடைய வடிவத்தை நினைச்சு பாருங்க, நிமிர்ந்து நிற்கும். அறம் என்பது நிமிர்ந்து நிற்கும், சத்தியம் என்பது நிமிர்ந்து நிற்கும். செங்கோல் தங்கத்தால் செய்யப்பட்டதா, வெள்ளியால் செய்யப்பட்டதா, பிளாட்டினத்தால் செய்யப்பட்டதா, அதில் முத்து, ரத்தினம், பவளங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதா? அதனால் அதற்கு பெருமையா? அது வைக்க வேண்டிய இடம் எங்கே? ஒரு மிகப்பெரிய கட்டடத்தில் கொண்டு போய் அடையாளமாக வச்சுட்டு வந்தால் அது சிறப்பா என்றால் இல்லவே இல்லை. செங்கோல் என்பது ஒவ்வொருவர் மனசிலும் அன்பாலும் அந்த இரத்தத்தாலும் அந்த சதையாலும் நம்முடைய மனசில் இருக்கின்ற குமிழாக வெளிவருகின்ற அந்த இரக்கத்தாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் தான் செங்கோல் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர 6 அடி உயரத்திற்கு வெள்ளியால் தங்கத்தால் செய்வது செங்கோல் என்பது அறியாமையின் உச்சம். எனவே செங்கோல் என்பது நிமிர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய மனசின் அடையாளம், நிமிர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய அன்பின் அடையாளம் என்பதை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த செங்கோல் உலகெல்லாம் செல்லுதாமே அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடி ஆகாத இடம்னு வேற எங்கேயாவது இருக்க முடியுமா?
அதைத்தான் வள்ளல் பெருமான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஊரில் அன்புக்கு இடமே இல்லை, இந்த ஊரில் கருணைக்கு இடமே இல்லை, இந்த ஊரில் இரக்கத்துக்கு இடமே இல்லை என்று எந்த ஊரும் கிடையாது என்னும்போது, இந்த செங்கோல் என்பது மனசால், கருணையால், நம்முடைய இரத்தத்தால், நம்முடைய சதையால், நம்முடைய குருதியால், நம்முடைய இரக்கத்தால், கருணையால் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர உலோகத்தால் உருவாக்கி இதுதான் எங்களின் பெருமை என்று காட்சிப்படுத்துவது அறியாமையின் உச்சம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எனவே செங்கோலை நாம் அத்தனை பேரும் மனசில் சுமக்க ஆரம்பிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.